அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தேர்வு என்பது தேசிங்கராஜன் குதிரை போன்றது. அதை அடக்கிவிட்டால் அது உனக்கு பொதி சுமக்கும் கழுதை போன்றது. கவிஞர் வைரமுத்து அவர்களின் சிந்தனை வரிகளோடு இன்று நாம் பாடத்திற்கு செல்வோம். எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, தற்பொழுது அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ளது. அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் மொத்தம் நமக்கு 12ல் 8 இயல். தற்பொழுது பாருங்கள், முதல் 4 இயலை தற்பொழுது நாம் விரிவாக காண்போம். இயல் 1ல் பாருங்களேன், இளந்தமிழே என்னும் கவிதை பகுதி நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சிற்பி பாலசுப்ரமணியம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். தமிழ் மொழியின் நடை அழகியல் என்ற பாடத்தின் ஆசிரியர் யார்னா தீசு நடராசன். தம்பி நெல்லையப்பருக்கு என்ற துணைப்படத்தின் ஆசிரியர் யார்னா பாரதியார். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அடுத்து பாருங்களேன், கலைச்சொல் ஆக்கம். பயோகிராஃபினா வாழ்க்கை வரலாறு. இலக்கண உலகில் புதிய பார்வை என்ற நூலின் ஆசிரியர் யார்னா டாக்டர் பொற்கோ. டாக்டர் பொற்கோ சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராக பணியாற்றியவர். காட்டுவாத்து என்னும் நூலின் ஆசிரியர் யார்னா நா. பிச்சமூர்த்தி. இயல் 2ல் பாருங்களேன், பிறகொரு நாள் கோடை என்ற கவிதை பகுதியின் ஆசிரியர் யார்னா ஐயப்ப மாதவன். முதல் கல் என்ற துணைப்படத்தின் ஆசிரியர் யார்னா உத்தம சோழன். உலக புவிநாள் ஏப்ரல் 22ஆம் தேதி கொண்டாடப்பெறுகிறது. மத்திய அரசு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அறிவித்தது. அதாவது இது அடிக்கடி 2 மார்க் கேள்வியில் கேட்பாங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னா, மத்திய அரசு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. அடுத்து பாருங்களேன், குஜராத்தில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பெயர் ஆனந்த். ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்பெறுகிறது. அடுத்து வாகைத்திணை. இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க, 4 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்குறாங்க. இது பப்ளிக் கொஸ்டின். வாகைத்திணை என்றால் என்ன? வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகைத்திணை எனப்படும். வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகைத்திணை எனப்படும். இது கண்டிப்பாக பப்ளிக் கொஸ்டினில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இதை நல்லா பிடிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்களேன், இலக்கண குறிப்பு. வளையி சொல்லிசை அலைப்படை. வளையி அதாவது குறில் ஈல வளையி குறில் ஈல முடிஞ்சால் அது சொல்லிசை அலைப்படை. பொய்யா வனம் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். பொய்யா வனம் அதாவது எதிர்மறை சொல்ல எதிர்மறை பொருளை உணர்த்துனுச்சுன்னா அது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பாருங்களேன், கலங்கி. இது பகுபதத்தை பிரித்து பாருங்களேன். கலங்கினா கலங்கு கூட்டல் ஈ. கலங்கு என்பது பகுதி, ஈ என்பது வினையற்ற விதி. இப்போ எடுத்துக்காட்டு, வளர்கனா வளர் கூட்டல் கா. வளர் என்பது பகுதி, கா என்பது வேங்கோல் வினைமுற்று விகுதி. கிழக்கு வாசல் என்னும் இதழின் ஆசிரியர் உத்தம சோழன். அடுத்தது பாருங்களேன், 4 வகை பொருத்தங்கள். மொழியின் அடிப்படை பண்புகள் யாவைன்னு கேட்பாங்க. இது 2 மார்க் கேள்வி அடிக்கடி கேட்குறது. திணை, பால், எண், இடம் ஆகியவை ஆகும். மொழியின் அடிப்படை பண்புகள் திணை, பால், எண், இடம் ஆகும். தமிழில் திணை பாகுபாடு பொருள் குறிப்பு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. வெள்ளச்சமவெளிகள் அழிய காரணம் மணல் அள்ளுதல். இது பப்ளிக் கொஸ்டின். வெள்ளச்சமவெளிகள் அழிய காரணம் மணல் அள்ளுதல். நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலைத்துளிகள். அடுத்தது, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களின் காலம் 1826 1889. 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை தாதோட்ட பஞ்சம் என்று அழைக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பக்கம் 43 மொழியை ஆளும் இருக்குல்ல, அது ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மொழி நம்ம என்ன செய்கிறோம்னா, எப்போதும் செய்யுள் பாடம் துணைப்பாடம் அதை மட்டும் படிக்காமல் அந்த புத்தகத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு இயல் பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த மொழிபெயர்ச்சியெல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அப்படி படித்தா தான் நீங்கள் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நல்ல மார்க் வாங்கலாம். அடுத்து பாருங்களேன், தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். 10 பாட்டு ஆராய்ச்சி என்னும் நூலின் ஆசிரியர் மா. ராசமாணிக்கனார். மெட்ரோ ட்ரெயின். இதுக்கு கலைச்சொல்லாக்கம் பாருங்கள், மாநகர தொடர்வண்டி. இயல் 3ல் பாருங்களேன், தமிழர் குடும்ப முறை என்ற நூலின் உரைநடையின் ஆசிரியர் பக்தவச்சல பாரதி.
உரிமைத்தாகம் என்றும் துணைப்பாடத்தின் ஆசிரியர் பூமணி. உரிமைத்தாகத்தோட அந்த துணைப்பாடத்தோட ஆசிரியர் யாருன்னா பூமணி. குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் பயின்று வருகிறது. முக்கியமானது, கோடு போட்டுக்கோங்க. குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் பயின்று வருகிறது. புக்கில் தன்மனை குறிப்பறைக. இது வந்து 2 மார்க் கொஸ்டின், பப்ளிக் கொஸ்டின். புக்கில் தன்மனை குறிப்பறிக. புக்கில்னா தற்காலிகமாக தங்குவது. தன்மனைனா திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் தன்மனை எனப்படும். மீண்டும் சொல்கிறேன், புக்கில் தன்மனை குறிப்பறைக. புக்கில்னா தற்காலிகமாக தங்கிவிடும். இப்போ நீங்கள் சேலத்துக்கு போகிறீங்க, சேலத்தில் போய் தனியாக ரூம் எடுத்து தங்குறீங்க, அதுக்கு பேர் தான் புக்கில். தன்மனைனா திருமணம் ஆனவுடன் பெற்றோரை விட்டு பிரிந்து தனியாக இல்லறம் நடத்துவது, அதுக்கு பேர் தான் தன்மனை எனப்படும். அடுத்து பாருங்களேன், கம்பரது காலம் பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. அஞ்ஞாடி என்ற புதினத்திற்காக 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். யாருன்னா பூமணி. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 38, பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் 70, காமத்து பாலில் உள்ள அதிகாரங்கள் 25. அடுத்து பாருங்களேன், மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தமிழ் எடுத்துவது. இது முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்னும் நூலின் ஆசிரியர் யார்னா பேராசிரியர் ஆ.க. பெருமாள். அடுத்தது பாருங்களேன், ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். காவியம் இணைந்து இதழின் ஆசிரியர் யார்னா சுரதா. சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 103 தொடர்பு கொள்ளவும். முக்கியமானதுங்க, சாலை போக்குவரத்து உதவிக்கு தொலைபேசி எண் 103 தொடர்பு கொள்ளவும். பாடான் திணை என்றால் என்ன? 2 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்துக் கூறுவது பாடான் திணை எனப்படும். முக்கியமான கொஸ்டின், பாடான் திணை என்றால் என்ன? ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்துக் கூறுவது பாடான் திணை எனப்படும். உலகிலே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடு இந்தியா. உலகத்திலே அதிக சாலை போக்குவரத்து வசதிகளை கொண்ட 2வது பெரிய நாடு இந்தியா. தமிழ்நாட்டில் நடைபெறும் மொத்த விபத்துகளில் 35% இருசக்கர வாகனங்களால் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் நடைபெறும் மொத்த விபத்துகளில் 35% இருசக்கர வாகனங்களால் ஏற்படுகின்றது. அடுத்து பாருங்களேன், மொழியாக்கம். ஏ நியூ லாங்குவேஜ் ஈஸ் ஏ நியூ லைஃப். ஏ நியூ லாங்குவேஜ் ஈஸ் ஏ நியூ லைஃப். புதுமொழி என்பது புது வாழ்க்கையை போன்றது. அடுத்தது பாருங்களேன், இயல் 4ல் அக்காலத்தில் கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு பயன்பட்ட நூல்கள் யாவை? அக்காலத்தில் கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு பயன்பட்ட நூல்கள் யாவை? இது 2 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள். அடுத்து பாருங்களேன், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துக, இடம் சுட்டி பொருள் விளக்குக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துக, இடம் சுட்டி பொருள் விளக்குக. இது வந்து 4 மார்க் கொஸ்டின், பப்ளிக் கொஸ்டின். இப்பாடல் ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் எழுதிய விருந்தினர் இல்லம் என்னும் கவிதையில் இடம்பெற்றுள்ளது. இப்பாடல் ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் எழுதிய விருந்தினர் இல்லம் என்னும் கவிதையில் இடம்பெற்றுள்ளது. விளக்கம் வந்து பாருங்க, விருந்தினர் இல்லத்திற்கு வந்தவர் நல்லவரா கெட்டவரா என ஆராயாமல் நாம் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கடவுளால் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பப்பட்டனர் என்று ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்களேன். இப்போ நெடுவினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள், பாடம், துணைப்பாடம் கண்டிப்பாக கேட்பாங்க. 3 நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள் கேட்குறாங்கன்னா திருக்குறள் வந்து நல்லா குறிப்பு சட்டம் போட்டு நீட்டாக எழுதுங்க. முன்னுரை, பொருள், முடிவுரை. இப்போ உதாரணத்துக்கு செய்நன்றி அறிதல், அதுலேருந்து ஒரு நெடுவினா கேட்குறாங்கன்னா அந்த செய்நன்றி அறிதல் இருக்கிற குறளை நல்லா மனப்பாடம் படிக்கங்க. ஒரு 4-5 குறளை வந்து கொட்டை மேற்கோள் குறி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்களேன், இப்போ உதாரணத்துக்கு பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், அதுலேருந்து நெடுவினா வருதுன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் முன்னறிலேருந்து முடிவுரையும் போட்டுக்கங்க. அந்த பாடத்தோட ஆசிரியர்னா ஊவே சாமிநாத ஐயரை பற்றி ஒரு குறிப்பு வரைங்க, அவரை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக எழுதுங்க. அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து நல்லா வரும். அதே போல் பார்த்திங்கன்னா தமிழர் குடும்ப முறை என்னும் நூலின் ஆசிரியர்னா பக்தவச்சல பாரதி. தமிழ் மொழியின் நடை அழகியல் ஆசிரியர்னா தீசு நடராசன். இப்படி வந்து
ஒவ்வொரு பாடத்தோட ஒவ்வொரு துணைப்பாடத்தோட ஒவ்வொரு செயலோட ஆசிரியர் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அப்படி மனப்பாடம் பண்ணி நீங்கள் வந்து எழுதும் போது தேர்வில் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து பாருங்களேன், சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இப்போ உதாரணத்துக்கு வெங்காயம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை வந்து பாருங்களேன், சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. எடுத்துக்காட்டு வெங்காயம் அப்படின்னா நாம் வந்து சமையலில் வெங்காயம் பயன்படுத்துகின்றோம். நாம் வந்து சமையலில் வெங்காயம் பயன்படுத்துகின்றோம். இந்த வெங்காயத்தை எப்படி பிரிப்பீங்கன்னா, வெம் குட்டல் காயம். விபத்தில் அவனுக்கு வெம்மையான காயங்கள் ஏற்பட்டன. விபத்தில் அவனுக்கு வெம்மையான காயங்கள் ஏற்பட்டன. இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது பாருங்களேன், ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. எலியும் பூனையும் போலனா, ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் மாறுபட்ட கருத்தால் எலியும் பூனையும் போல வாழ்தல் முறையன்று. எலியும் பூனையும் போல சொல்கிறோம்ல, எலியும் பூனையும் போல சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் மாறுபட்ட கருத்தால் எலியும் பூனையும் போல வாழ்தல் முறையன்று. சரி, இப்படி தான் வந்து நீங்கள் பரீட்சை வந்து தேர்வுக்கு தயாராகணும். அடுத்தது போல் மீண்டும் இந்த பாடத்தின் தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.